என்னது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் 9 ரூபாவா? ஆமாங்க. சென்னை டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர் தான் வந்திருந்தோம் நாங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் 9 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சம்மர் ஆஃபர் போட்டிருக்காங்க. எந்த நம்ம பொருள் வாங்கினாலும் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பில்லுக்கு ஒர்த்தான கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். 4வது மாடியில் தான் கிச்சன் பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 99 பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லா பொருளுமே 99 ரூபாப்பா. சூப்பராக இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீங்கா ஐட்டம் இருக்குது. இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 99 ரூபா. அந்த டப்பாவும் இருக்குது, அது வந்து தட்டாவும் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. எல்லாமே சில்வர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் சூப்பராக இருக்குது. உண்டியல் எல்லாமே ஐஃபோன் உண்டியல் பீங்கானில் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி உண்டியல் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னு வச்சிங்களேன், குழந்தைங்க வந்து காசு சேர்க்கறது வந்து ரொம்பவே ஆர்வமாக விருப்பமாக சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீங்கான் ஐட்டம் எல்லாமே இருந்தது. இதில் வந்து 9 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. அதில் என்னென்ன பொருள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம பட்ஜெட்குள்ளவே நிறைய பொருள்லாம் நான் வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கப்ஸ் எல்லாமே 9 ருபீஸ். சின்னது 10 ரூபா. சின்ன காஃபி குடிக்க கரெக்டாக 10 ரூபா. இப்போ காஃபி விலையே 15 ரூபானா நம்ம குடிக்கிற கப்பு ரேட்டு 10 ரூபா. பெரிய கிளாஸ் 137. இதெல்லாம் 14 ருபீஸ். அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது 9 ருபீஸ்லேருந்து. கப்பு ஜூஸ் குடிக்கிறது 55. சூப்பராக இருக்குது. இந்த நைஃப் காமிமா. எவ்வளோ நைஃபு? 86. 86. இதை பற்றியா அது பாய் வச்சிருக்கிறது சக்க 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 சக்கன்னு போடுறது. ஃபுல்லாக வேணும் கண்டெய்னர்ஸ், பாக்ஸஸ். க்ளோஸ் பண்ணுற 91 ருபீஸ். காஃபி ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம் 237. ஃப்ளாஸ்க் இல்லையா? ஃப்ளாஸ்க் டைப்லாம். 200 கிளாஸு. ஆப்பிள் கட்டர்னா ஆப்பிள் அழகாக அந்த இதுவாக இருக்குது. ஆப்பிள் கட்டர். இந்த கண்டெய்னர் பாக்ஸ் எவ்வளோ? கண்ணாடி கிளாஸ் 473. அது அழகாக இருக்குல்ல, க்யூட்டா. 37. அந்த ப்ளூ எடு, அந்த ப்ளூ நல்லா இருக்கு. மேலே வந்து சால்ட்டு இல்லை ஊறுக்காய், மாம்பழம் ஜாடி இதெல்லாம் வந்து 40. 37. கொஞ்சம் இது ஃபினிஷிங் சரியில்லை. இது இதெல்லாம் தான் பார்த்து எடுக்கணும். இது கிளாஸ் பெருசாக இருக்குது. 115. எவ்வளோ அது? டீ காஃபிலாம் போட்டு வச்சு ஊற்றுவாங்க. 115. நல்லா தான் இருக்குது. அழகாக மூடியை வச்சு ஊற்றிக்கலாம். அழகாக வச்சுக்கலாம் வாங்கி டேபிளில். இது இட்லி துணியா? ஆமாம், 3 தட்டு இட்லி 3x3. ஓ, அது வேற பார்க்கணுமா? ஆமாம், எத்தனை தட்டு வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. 38 ருபீஸ். இது எவ்வளோ? நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அது 37 பிஸ்கு. இது நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது. இது இதுதான் ஹேண்டில் பண்ண முடியும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது டைட்டாக பிடிக்கணும்ல. இதோடைய ப்ரைஸ் வந்து இது பரவாயில்லையா, 54 ரூபா. நம்ம வீட்டில் ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் லேஸாக இருக்குது. இது எவ்வளோ? கொஞ்சம் கனமாக சின்ன 97. அதான் இதில் திக்காக நல்லா இருக்கிறது 97. இது வந்து இன்னும் சிக்கன்லாம் எடுக்கிறது. அப்பளம் பூரி எப்படி எண்ணெய் அப்படி வடிகட்டுறதுக்காக அப்படி பிடிச்சி அதை வந்து பிடிச்சிக்கலாம். எவ்வளோ அது பிடிக்கிறதுக்காக? 138. அந்த ஸ்பூன் பாருமா எவ்வளோன்னு செட்டு. சரி, அந்த ஸ்பூன் 250. ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அந்த ஹேண்டில். இருக்குது. இதுவே நார்மலே ஸ்ட்ராங் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ், வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. மசாலா டப்பியில் டப்பாவில் போட்டு வைக்கிறது டீஸ்பூனு எவ்வளோ? 49 ரூபா. ஃபுல்லாகவே இந்த ஸ்பூன் கலெக்ஷன் தான். என்னது ஸ்பூனு? எடுக்கிறதுக்கே கை வலிக்கும். ஸ்பூன் இல்லை, அது கரண்டி. கரண்டி தான். ஆனால் எவ்வளோ வெயிட் இது? 89 ரூபா தான். என்ன எடுக்கலாம்? சாப்பாடு எடுக்கலாம். சாப்பாடு.
அது வேற நீ பிரியாணிலாம் ஹாட் பேக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடும்ல அப்போ சின்னதாக அழகாக எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு. சூப்பராக இருக்குது பத்தியா? என்னது தோசை கல்ல என்ன தடவை வருது? எவ்வளோ? 22. சூப்பராக போட்டு இது இப்படி வரும் போல. நல்லா இருக்கு. இதை ஓப்பன் பண்ணிட்டா இப்படி வரும் போல இருக்கு. எண்ணெயை தொட்டு புஸ் புஸ் புஸ். இதுதான் அரிசி மாவு எல்லாம் அப்படி எடுத்து போடுறது. ஃப்ளோர் எடுக்கிறது, பருப்பு எடுக்கிறது, அதெல்லாம் குட்டி அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 61 ரூபா. இதில் இட்லி எடுக்கலாம். அம்மா இதில் எல்லாமே க்யூட்டாக இருக்குமா அந்த மினியேச்சர் மாதிரி. இங்கே பேர் மிளகாத்தூள் எடுக்கலாம். 31 இது 31 ரூபா. இது வந்து 40. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. 47 பா. இந்த ஸ்பூன் அந்த ஃபேன்சியாக மாடர்னாக போயிட்டுருக்கு. நீட்டாக அந்த ஐஸ்கிரீம் அது ஒன்று எடு. எது வேணாலும் எடுக்கலாம். இந்த சால்ட்டு நம்ம உப்புலாம் போடுறோம் பற்றி அளவா எடுத்து டக்கு டக்குன்னு போடுறதுக்கு குட்டியாக அப்படி மிளகாய் எடுத்து இப்படி டக்கு. நல்லா இருக்கு. இது அதிர்ச்சி அச்சிலேயே வந்துருக்கு. அலுமினியமா? அலுமினியம் இதில். சூப்பர் கலெக்ஷன். என்ன வாங்கினாலும் நீ பண்ண மாட்டேன் கரெக்டாக. நான் காட்டுறதுக்கு தான் சொன்னேன். இது என்னதுன்னு பார்க்கணும். நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை. இதெல்லாம் வந்து இது அந்த புஷ்ஷு கீழே சேர் கீழே இதெல்லாம் வைக்கிறது. ஓ அந்த புஷ். டிஃபன் பாக்ஸ் மில்டன் பிராண்ட்லாம் நல்லா இருக்கு. காஃபி ஃபில்டர் குட்டி காஃபி ஃபில்டர் 222 ரூபா. சூப்பர். நிறைய பேர் இன்னமும் அது லைக் பண்ணுறாங்க. ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும் இல்லையா? பெருசும் இருக்கு. இதுதானம்மா தேங்காய் உடைக்கிறது. இந்த செட்டு பாரு, தேங்காய் உடைச்சி இது பண்ணுறது. தேங்காய் உடைக்க 99 இது. பரவாயில்ல. இது நம்ம இது ரெண்டுமே வந்து 99 ருபீஸ். பொட்டேட்டோ மேஷர்லாம் வந்து 99 ருபீஸ். சிப்ஸ் கிளாஸ் விற்கலாம் 197. குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஸ்டாண்டு 40 ருபீஸ். எல்லாமே வந்து 99. நம்ம இது வாங்கியிருக்கோம்ல, ஸ்டவ் வாங்கியிருக்கோம்ல. எவ்வளோமா அது? சாம்பிராணி போடுறது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 45 ரூபா. அலுமினியத்தில் இருக்குது. நான் அதான் பார்த்து சில ஸ்டாண்டு நம்ம ஊரில் இரும்பில் வச்சுருக்கோம். இது நல்லா இருக்கும். லேஸ் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி காட்டிகிட்டே வரலாம். ஃபுல்லாகவே சுஷ்மி தோசைக்கல், பனியாரக்கல் இரும்பில். குக்கர் எல்லாமே அங்கே இருக்கு. ஹை ரேஞ்ச் இதெல்லாம் குட்டி அங்கே இதில் வச்சுருக்காங்க. 230. ஆமாம். இதெல்லாம் வந்து அந்த இது இல்லை, நான்ஸ்டிக் இது. 107. இந்த குட்டி கடை நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. 135. 135. கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் தாளிப்பு இதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். சூடு பண்ணுறதுன்னா கரெக்டாக மினியேச்சரில் வரும் அது. இங்கே பார் 100 ரூபா பொருள்லேருந்து ஒன்று மிஸ் ஆயிருக்கு. 83 ஆகுது. அது 83. இது வந்து 130. ஆனால் கொஞ்சம் பெருசாக பாருங்களா, திக்காக இருக்குது. நல்லா அது நம்ம ஸ்டாண்டு நிறைய ஸ்டாண்டர்டி ஏதாவது வச்சுக்கலாம். கிண்ணம் கப்பு அழகாக இருக்குது ஒரு பார்க்கறதுக்கு. டம்ளர் அழகாக கவுத்து வச்சுக்கலாம். ஒரு இடத்துல கிடைக்கும். சூப்பராக கீழே சாமி கேட்குற மனை, பூஜை மனை இது அழகாக வச்சுருக்காங்க. இதனால வச்சு பிள்ளையார் மனை இல்லை சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது எல்லாம் இதில் சூப்பராக வச்சுக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டு வாங்குது. எவ்வளோ ரேட்டு? இது பார்த்தியா 110 ரூபாய். ஹோல்டரு 3 வருது அப்படியே 80 ருபீஸ். குட்டி குட்டி கிண்ணம் இன்னமும் இது அழகாக இருக்கும். இந்த இடத்துல கட் அது வரவே வராது. அது எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த டக்கு டக்கு டக்குன்னு திருப்பி கட் பண்ணணும். எவ்வளோ அது? 212. ஸ்ட்ராங்காக இருக்கா? எவ்வளோ இரும்பில் வச்சுருக்காங்க உங்களுக்கு. எவ்வளோ இது காலை வெட்டி கீழே ஸ்லிப் ஆச்சுன்னா முடிச்சு சொல்கிறேன். இது பாரு, இது உட்டில் இது நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இது 222. குவாலிட்டிக்கு ப்ரைஸ் ரேஞ்சு தான். இங்கே பிளாஸ்டிக்லாம் வச்சுருக்காங்க. அதான் பார்த்தது குட்டி 40, 60, 80. அம்மா இதுவும் இருக்குது பாருமா. இது சூப்பராக இருக்குது பாரு. இங்கே வேறு 180 ருபீஸு. அதுலேருந்து பெருசு செமையாக இருக்குல்ல இது.
இப்போ ஆனால் இது 112 போட்டிருக்காங்க. கிண்ணங்கள்லாம் இப்படி கவுத்து வச்சு ஒரு நாள் எடுக்கிற மாதிரி பெருக்கிற நேரத்துக்கு புரியல. பெருக்கிட்டே இருப்பாங்க. வீடே எடுத்துட்டு வந்து இதை கவுத்து வச்சிருவாங்க. அவங்க எடுத்து வைக்கலாம்னு எடுக்க சொல்ல ஒன்று ஒன்றா எடுத்து ஓ ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்காம நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்குல அங்கே பாரு அந்த இதை காமிய 1 2 இதெல்லாம் வந்து ஜோதலையில சேரும் பொழுது தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் குழம்பு ரசம்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். லட்டு போடு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். சாதம் எல்லாம் குறையாம வந்துட்டு மொத்தம் எத்தனை பீஸு? என் கையிலேயே 4 இருக்கு. 4 3 7 பீஸா பெருசு இருக்கு. அது கூட உள்ள வைக்கலாம். அதுக்கப்புறம் இது அதுலயே எனக்கு மினிலாம் இருக்கு பாரு. இது நான் கிண்ணத்துலேருந்தே ஸ்டார்ட் கிண்ணம் டைப்பு. கிண்ணத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்மால் டு மீடியம், ஸ்மால் டு பிக். இது இப்பெல்லாம் கரண்ட்ல வந்துருக்குல. இது எடுத்துட்டு தெரியும் அதில் வந்து அந்த மாவு மாதிரி வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி பெருசே வச்சுட்டு இப்படி மூடி இப்படி ஒரு சின்னது பூரி போல ரொம்ப லாங் லைஃப் வரும். ஆமா 99. சப்பாத்தி அப்பா கிட்ட காமிச்சோன்னு வச்சுக்கேம்மா, தேங்காய் துருவிட்டு அந்த மூடியை தூக்கியே போட மாட்டாரு. 266 ரூபாவா டிசைன் பண்ணி எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. இங்க பாரு, இது ஞாபகம் வருது உங்களுக்கு? சின்னதுல அடிக்கடி உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ஸ்டாக் கிளாஸ். அடிச்சுப்போம் வர 2 நாள் குடிப்போம். வேணும்னே தண்ணி கூட அதுலதான் குடிப்போம். அதுலதான் குடிப்போம். ஒரே ஒட்டாரம் பண்ணுவாங்கப்பா. இருக்கு அந்த 6 தீபம் போறதுக்கு வாங்கலாம். ஓம் போட்டு அழகா சூப்பரா வச்சிருக்காங்க. ஆனா ரேட்டு பாரு, ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. 1132. இந்த விளக்கு சூப்பரா இருக்கு. ஃபினிஷிங்லாம் செமையா இருக்கு. முருகான் போட்டு இது வந்து 290. இது ஃபுல்லா அந்த பூஜை சாமான்லாம் இருக்கிற இடம். குட்டி பிளேட்ஸ்லாம் எவ்வளோமா? கிளாஸ் மேலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். விதவிதமா இருக்கு. கம்மி டீ வந்து 13 ரூபாய். இது 15 ரூபாய். அப்புறம் வந்து 18 ரூபாய் ஒரு மீதி அதோட சைஸ். அப்புறம் 20 இப்படிதான் இருக்கா? பிளெயினா இல்ல? நான் பாக்குறேன். இந்த 2 குட்டி பிளேட்ஸ் வந்து 20 rupees. கிளாஸ் குட்டி கிண்ணம் அது மேலாம் மூடி வைக்கலாம். எலி பிடிக்கிற மிஷின் அது விளையாட்டு தானே அது? குழந்தைங்களுக்கு இது யானையில வந்து வைக்கிறது. அது இல்லை, இது வந்து நடவண்டி செட் பண்றது. அதான் பார்த்தேன். இதெல்லாம் 111 ரூபாய். காஃபி மங்கலாம் பூஜை கோவில் போசம் அதுக்கு இப்படிதான் எங்காவத்துல பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்லி டிவியில தான் ஹீரோயின்ஸ்லாம் கொண்டு போவாங்க. இப்போ எல்லாம் மாறிட்டு கூட கவர் 119 rupees 2 பாக்ஸ். இதுலேயே ஃபுல்லாக அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது 99. 12 குட்டி 12 டப்பா இருக்கு. 180 ரூபாய். கூடவே ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாத்துலயுமே கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் போல. நல்லா இருக்கு குட்டியா. பெருசு வந்து 6 பாக்ஸ். 5 டப்பா இருக்கு. 99 தாங்க. சில்வர்லேயே எல்லாம் தட்டு வந்துச்சு. ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்குல்ல சுஷ்மி? இந்த அழகான பெரிய சூப்பரான தோசை கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தாண்டி. ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரிய தோசை இருந்தாலும் அழகா திருப்பி போடுறது அழகா எடுக்கலாம். நல்லா இருக்கு. அவ்வளோதான் ரேஞ்சு. 48 26 48. ஆமா கம்மி. இங்க 26 25 இது 26 48. எவ்வளோ பெரிய அழகான குழி. அதான் மேக்ஸிமம் 50 rupeesக்குள்ள தான் வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டி 53 ரூபாய். இது 103 ரூபாய். கொஞ்சம் ஸ்ட்ராங். டேபிள்லேயே வச்சுக்கலாம். பேனா பென்சில் கண்டெய்னர்ஸ்லாம் நல்லா இருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து அந்த கண்டெய்னர் பாக்ஸஸ் தான் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதெல்லாம் 33 rupees தான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ். அந்த டொமேட்டோ கெச்சப் வாங்கணும்ல, அதில் அழகாக ஊற்றி வச்சுருந்தா அப்பப்போ எடுத்துடலாம். அந்த இதுலேருந்து எடுக்காமல். இதெல்லாம் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குமா. இது வந்து செயின் அந்த மாதிரி போடுறது 79.
ப்ளைனில் இது 90 ருபீஸு. எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இதெல்லாம் எண்ணெய் பாட்டில் தான். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்கில் இல்லை. 132 இல்லை, சரவணா ப்ரைஸ் வந்து 114. சின்னதெல்லாம் 44 ருபீஸ் வாங்கி பாரு. 44 ருபீஸு. ஈஸியாக இருக்கும். நம்ம தோசை இதுதான் வந்து இது வந்து பேங்கிள். பெருசாக இருக்குது பேங்கிள் எது வேணால் வச்சுக்கலாம். இது 255. ஆமாம், இது மாதிரி ஒன்று வாங்கணும். பர்ஃப்யூம் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ட்ராவல் பாட்டில்ஸு, பர்ஃப்யூம், ஹேர் ஸ்ப்ரே எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஃபில் பண்ணி பண்ணுறது எல்லாமே 40 ருபீஸு. 51 ரூபா 50 வரும். இது என்னது? ஏதாவது செட் பண்ணுறதா இருக்கும். அது செட் பண்ணுறதா? ஏதோ ஹோல்டர் மாதிரி இருக்குது. அதை மூடி வைக்கணும். இல்லை ஏதாவது சின்ன இப்போதான் யாரும் அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லையே. வாங்கி ஃபுல்லாக அந்த பேப்பர் பிளேட்ஸ். இந்த டப்பா எதுக்கு பார்க்குறேன், நான் எடுத்து வச்சா எவ்வளோன்னு பார்த்தேன். 11 ரூபா. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடுத்து வைக்கிறேன், ஏதாவது வாங்க சொல்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா இந்த நார்மல் டப்பா. இதுவே நான் நிறைய பிரியாணி ஸ்வீட்லாம் வரல, அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து பிளாக் கலர் இருக்கும், ஒன்று வந்து ஒயிட் கலர் இருக்கும். மோஸ்ட்டாக எஸ்எஸ் தான் இருக்கும். சரி, நான் எடுக்கிறியா வேணாம்? அது இது வந்து மீடியம். அதான் சுஷ்மி வந்து இந்த தட்டு கேட்குறாப்பா, ஏன்னா சாமான் தேய்க்கிறதுல இருந்து தப்பிக்கலாமா. இனிமேல் சுஷ்மிக்கு சாப்பாடு வந்து இந்த தட்டில் தான் கொடுக்கலான்ற. வாழை மட்டையா இது? வாழை மட்டையில் செஞ்ச தட்டு இது. நல்லது சொன்னால் கூட காலம் இல்லை. ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடி எவ்வளோ பாரு. அதுலேயே பாக்ஸாக இருக்கும். எல்லாமே இருக்குது உள்ள டப்பாங்கெல்லாம். கொட்டி 299 தான். 300 ரூபா. 300 299 ஒன்லி. குட்டி அருவா செஞ்சு வச்சிருக்காங்க. உட்ல வந்து இது வந்து 31 ரூபா தான் ரேட்டு. நிறைய லேடிஸ்க்கு அந்த இது கலப்பு அந்த இதெல்லாம் குஞ்சு இதை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. குட்டி இது ஃபுல்லாக இது பாருமா. பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸஸ். ரொம்ப குட்டி. இது வந்து 359. ஆக்சுவலி நம்ம நீ வந்து பெரிய, ஆனால் இது வேஸ்ட்டு தானேம்மா. ஏன் வேஸ்ட்டுன்ற? ஆமாம், உள்ளே இருக்குது. உள்ளே இருந்தால் இடம் சேவ் ஆகும். 6. ஆமாம், இடம் சேவ் ஆகும். நீ என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன், இந்த டப்பாலாம் தனியாடிட்டு இந்த பெரிய டப்பாவில் எதனா போட்டுருப்பேன். நீ அப்படியா பட்ட ஆள். எனக்கு டேலண்டாக நீ என்ன பண்ணணும்? சாக்லேட் மோல்டு 20. மூடி வேற கொடுத்துட்டாங்க. கலையாக இருக்கு. 337 நம்ம ஹாலில் வந்து அந்த ஸ்டவ் வச்சு சைஸ் சொல்ல எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு 104 ரூபாய். எல்லாம் சூப்பராக இருக்கு. மினி கலர் பண்ணு. இந்த கலர் சூப்பராக பிங்க். நல்லா இருக்கு. இங்கே பேர் கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக அந்த கிளாஸு இடத்துலேயே வாங்கிடலாம். இந்த இடத்துல பேக்கிங் பண்ணுற அந்த இது ஜிப்லாக் கவர். அந்த கவரும் இருக்குது. சைஸ் வாரியாக இருக்குது. என்னென்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். மீடியம், 50 இது அதுக்கு. இந்த கவர் வந்து நம்ம பேக்கேஜ் இல்லைனே தெரியல. கவர் 10 அப்புறம் தான் கண்டுபிடிச்சி சூப்பு கப்பு. நான் காஃபி கப்புன்னு வச்சுக்கிட்டேன். அதாவது சூப்பு ஏதாவது இல்லை, பாயாசம் எது வேணால் கொடுக்கலாம். அழகாக அதுக்கு ஸ்பூனோட அந்த செட்டு பார்த்தீங்கன்னா 242. நல்லா இருக்குமா அது ட்ரே? பிளாஸ்டிக்கில் நம்ம சர்வ் பண்ண மாட்டோம்ல. கட்டிட்டு இங்கே வந்துட்டுன்னு வச்சுக்கிட்டு தேவையான எல்லா பொருளும் வாங்கி எதுவுமே அடிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுதுப்பா. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒரு தடவை யாராவது போகிறீங்கன்னா நியரஸ்ட் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர் தான் நாங்கள் போயிருந்தோம். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.